Hi and welcome back to our session. எரர் ஸ்பாட்டிங் மேரத்தான் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ புதிய ரூல்ஸ், புதுசாக எப்படி நம்ம கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். She was disappointed when she discovered that her favorite book has been lost in the mail and she wasn't able to get a replacement before the event அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸை வாசிச்சு பாருங்க, எந்த டென்ஸில் இருக்கு எனக்கு. ஷி வாஸ் டிசப்பாயிண்டட், அவள் என்ன பண்ணா, ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டா அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஸோ வாஸ் டிசப்பாயிண்டட் கொடுத்துருக்குறாங்க. when she discovered that her favorite book has been lost in the mail, மெயிலில் அவளோட ஃபேவரட் புக் என்ன ஆயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறப்போ அது தொலைஞ்சு போயிடுச்சு இல்லை. ஸோ இட்ஸ் அ பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்புறம் ஏன் நான் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறேன்? அண்ட் ஷி வாசன்ட் ஏபிள் டு, ஸோ அண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் டென்ஸ் நான் யூஸ் பண்ணுறனோ, வெர்ப் யூஸ் பண்ணுறனோ, அதே தான் அண்டுக்கு அப்புறமும் நான் யூஸ் பண்ணணும். இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன், வாஸ் அப்படின்னு சொல்லி நான் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ இங்கேயும் என்ன தான் வந்திருக்கணும், ஹேஸ் பீன் வந்திருக்கக்கூடாது, வாஸ் லாஸ்ட் தான் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ என்டையர் சென்டென்ஸுமே எனக்கு பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறப்போ நடுவில் எனக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தேவை கிடையாது. சரிங்களா? எல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டென்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா த்ரூஅவுட் த சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா அதே டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The teacher informed the class that they will be conducting a surprise test tomorrow to assess the process of the students அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, the teacher informed the class that they will be conducting a surprise test tomorrow. நாளைக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல போறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு எதுக்காக இந்த இடத்துல கண்டினியூஸ் டென்ஸ் வருது? சரிங்களா? ஸோ என்ன வரணும், தே அப்படிங்கிறப்போ யாரை இண்டிகேட் பண்றாங்க, டீச்சரை வந்து சொல்றாங்க. அப்போ தேன்றது எனக்கு என்னது இந்த இடத்துல ப்ளூரல் அப்படின்னா இங்க என்னதான் வரணும், தே ஆர் கண்டக்டிங். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வில் பி எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, டீச்சர் கிளாஸ் கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க சர்ப்ரைஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்போ ஃபியூச்சர் ஷெட்யூல்டு ஈவெண்ட்டை சொல்றாங்க. பட் அந்த ப்ரெசென்ட்ல அந்த விஷயத்த அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். எனக்கு இந்த இடத்துல வில் பி தேவையில்லை. சரிங்களா? Despite being very talented, she never got the recognition she deserves, which made her frustrated over time அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவள் டேலண்டாக இருந்த போதிலும் அவளுக்கு எந்த ஒரு ரெகக்னேஷனும் அவளுக்கு கிடைச்சதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது she never got the recognition she deserves அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாப்பா? என்ன சொல்கிறாங்க அவங்க, பாஸ்ட் ஈவெண்ட்டை தான் சொல்கிறாங்க. அவளுக்கு என்ன தகுதி இருக்கோ அது அவளுக்கு கிடைச்சதில்லை. அப்படிங்கிறப்போ வாட் she deserved. சரிங்களா? ஏன் அப்படின்னா சென்டென்ஸ் எனக்கு பாஸ்ட்ல இருக்கு, பழைய விஷயத்தை பத்தி சொல்றாங்க. சரிங்களா? அவள் டேலண்டடா இருந்த போதிலும் கூட அவளுக்கு எதுவுமே கிடைச்சதில்லை. அவள் தகுதியா தான் இருக்கா, பட் அது கிடைச்சதில்லை. அப்படிங்கிறப்ப என்டையர் சென்டென்ஸ் பாஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ பாஸ்ட் டென்ஸ். The company's profits have grown substantially over the years and it continues to expand its market base in the region அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ், அப்போ ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறப்போ ப்ளூரல் ஃபார்ம் ஹேவ் கொடுத்துருக்குறாங்க. ஹேவ் ஃபாலோ பண்ணி V3 இருக்கு. அப்போ இது வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கு. அண்ட் இட் கண்டினியூஸ், இட்ன்றது இந்த கம்பெனியை சொல்றாங்க. அப்போ இங்கே என்னதான் வரும், கண்டினியூஸ் அப்படிங்கிறது கரெக்டு. டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் மார்க்கெட், அகெயின் இட்ஸ்ன்றது இந்த கம்பெனியை சொல்றாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு. நோ எரர் இன் திஸ் கொஸ்டின். சரிங்களா? அடுத்து பாருங்க. although the manager promised to increase the salary of the employees, they did not received any raise during the last quarter. ஸோ பார்த்த உடனே எரரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல டிட் யூஸ் பண்றோம்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் வரணும், ரிசீவ். சரிங்களா? அடுத்து she has been working hard in the project but her performance still remains unsatisfactory despite her efforts அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அவன் என்ன பண்றா, இந்த ப்ராஜெக்டுக்காக பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ஓகே, ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட். ஆனால் அவளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிதான் இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஷீ தான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். ஸோ ரிமைன்ஸ் கொடுத்தது கரெக்ட் தான், வெர்போட எஸ் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, கரெக்டு. ஸோ எல்லாமே எனக்கு இந்த இடத்துல பர்ஃபெக்டா இருக்கு. நோ எரர். சரிங்களா? நோ எரர். I had requested them to inform me as soon as they will be arriving at the airport அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே,
I had requested them to inform me as soon as they will be arriving at the airport. ஸோ அவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே நான் என்ன பண்ணேன், என்கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷனை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது எப்பயுமே எனக்கு என்னவா தான் இருக்கணும்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ சென்டென்ஸ் வந்து என்ன தேவை அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தேவை. எப்போ அப்படின்னா இஃப் யூ ஆர் ஷோயிங் த ஃபியூச்சர் ஆக்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே தே வில் பி வராது, தே ஆர் அரைவிங் அட் தி. ஓகேவா? அவங்க அங்கே வந்த உடனே என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிங்கிறப்ப இங்க என்ன தேவை, எனக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் தேவை. 8th question பாருங்க. We are working on a new approach that aims to improve the efficiency of our production line. Vன்றது எனக்கு ப்ளூரல் ஃபார்ம். ஸோ எனக்கு ஆர் கொடுத்தது கரெக்ட் தான். ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஆர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பாருங்க தட் எய்ம்ஸ் டு. ஸோ இந்த தேட்ன்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா நியூ அப்ரோச்சை சொல்கிறாங்க. ஸோ அது சிங்குலர், அதனால நான் எய்ம்ஸ் கொடுத்துருக்குறேன். டூவை ஃபாலோ பண்ணி V1. எவ்ரி திங் இஸ் கரெக்ட், நோ எரர் இன் திஸ் கொஸ்டின். சரிங்களா? He had never been to the mountains before, so he was excited to experience its fresh air and scenic views அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி அவன் மவுண்டெயின்ஸ்க்கு போனதே இல்லை. ஸோ ஹி வாஸ் எக்ஸைட்டட். அப்போது எனக்கு 2 பாஸ்ட் ஃபார்ம் வர்றப்போ நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹேட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்த இன்ஸ்டன்ஸில் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவும் எனக்கு கரெக்டாக இருக்குது. நோ எரர் இன் திஸ் கொஸ்டின். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஒர்க் ஷாப் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் but it didn't provide enough hands-on experience which could help to grasp the concepts better அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 10th கொஸ்டின்ல பாருங்க. தி ஒர்க் ஷாப் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஒர்க் ஷாப் எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஸோ வாஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ பாஸ்ட் டென்ஸ். பட் இட் didn't provide enough hands-on experience. ஸோ பாருங்க, இட்ன்றது எதை சொல்றாங்க, இந்த ஒர்க் ஷாப்பை சொல்றாங்க. டிட் நாட் ப்ரொவைட், பண்ணலை அப்படிங்கிறப்போ அதுவும் எனக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இது வரைக்கும் கரெக்டாக இருக்கு. which could help to grasp the concepts better அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. கம்மாக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன் விச், அதுவும் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. குட்டை ஃபாலோ பண்ணி என்ன தான் வரணும், எனக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்பு ஹெல்ப் தான் வரணும். கரெக்டு. ஆனால் ஹெல்ப் டு கிராஸ்ப் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான ஃப்ரேஸ் கிடையாது. என்ன இதுனா ஹெல்ப்பை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வரக்கூடாதுன்னா இன்ஃபினிட்டிவ் டு வரக்கூடாது. ஐ ஷுட் நாட் யூஸ் டு. ஓகேவா? விச் குட் ஹெல்ப் கிராஸ்ப் தி கான்செப்ட்ஸ் பெட்டர்னு தான் வரணும். ஸோ எரர் எனக்கு பார்ட் சியில் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தும் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த 10 கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கான ரூல்ஸை மட்டும் நல்லா படிச்சுட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட ரொம்ப தெளிவாக படித்தா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Hope this session is useful and thank you for watching.